அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஒன்று போடலான்னு நினச்சேங்க. அது என்னென்னா, இப்போ நான் மெயின் துணியில் பேக் நெக்குக்கு எம்ப்ராய்டரி போட்டிருக்குறேங்க. இது மெஷின் எம்ப்ராய்டரி, சரிங்களா? இப்போ இதுக்கு நம்ம லைனிங் துணி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தைக்கணும் இல்லைங்களா? இது தைக்கிறதுக்கு நம்ம லைனிங் போட்டு தான் தைக்கணும். அப்போ லைனிங் துணியை எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ நான் இந்த மெயின் துணி இப்போ நான் கரெக்டான அளவு கட் பண்ணிட்டேங்க. எப்போவுமே நம்ம லைனிங் துணி தான் நம்ம கரெக்டான அளவு கட் பண்ணிவிட்டு மெயின் துணியில் சுற்றி வர அரை இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போட்ட துணிக்கு மெயின் துணிக்கு நம்ம கரெக்டான அளவு கட் பண்ணிக்கலாம். லைனிங் துணி தான் நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ண போகிறோம். இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னாங்க, இந்த கழுத்து பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை நான் இப்போ கட் பண்ணவே இல்லை உங்களுக்கு, சரிங்களா? இந்த கழுத்து பீஸை இந்த எம்ப்ராய்டரி போட்டது ரெண்டும் கரெக்டாக வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ இந்த 2 இடமும் கரெக்டாக வச்சுட்டு இந்த நெக்கு நம்ம சென்டர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த நெக்கை நம்ம சென்டர் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ இதை சென்டர் பண்ணி கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம இப்போ மெயின் துணியில் சாதாரணமாக நம்ம தைக்கும்போது என்ன பண்ணுவோம், இந்த மெயின் துணியில் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு லைனிங் துணியில் கரெக்டான அளவுக்கு கட் பண்ணுவோம். ஆனால் இப்போ எம்ப்ராய்டரி போட்ட ப்ளவுஸ்க்கு என்னென்னா, இப்போ நான் நெக்கு வெட்டலை, நெக்கு கெட்டிருக்கிற பீஸ் அப்படியே தான் இருக்குது. மீதி எல்லாத்துக்குமே நான் எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து கட் பண்ண போகிறேன், சரிங்களா? இப்போ கீழே நான் கரெக்டான அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். இது கரெக்டான அளவு கட் பண்ணிட்டேன். இப்போ நெக்குக்கிட்டையும் அதே மாதிரி அப்படியே விட்டுறேன். நெக்குக்கிட்ட நான் ஒன்றுமே பண்ணலை. இப்போ பேக்லேயும் நான் பாருங்கள் கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே கட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் சென்டர் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கேயும் சென்டர் கட் பண்ணியிருக்கிறோம், அதனால் நான் இங்கேயும் சென்டர் கட் பண்ணிக்கிறேன். திருப்பி இங்கே நல்லா ஒரு இன்ச்சே எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இங்கே கொடுத்து திருப்புறோம் இல்லையா, அதனால் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு பாருங்கள், இதையே இங்கே கரெக்டாக பாருங்கள், இங்கே கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ நெக்குக்கு இந்த பீஸும் கட் பண்ணலை, இதுவும் கட் பண்ணலை, அப்புறம் இங்கே மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருக்கிறேன், சரிங்களா? இது எப்படி தைக்கிறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.